ஹலோ வியூவர்ஸ், ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம வேண்டர்பில்ட்டோடைய 5 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லாயர் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் அந்த வீடியோவில் அந்த 5 ஃபங்க்ஷன்ஸில் ஒரு 2 ஃபங்க்ஷன்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அண்ட் இப்போது ரீசண்டாக அந்த வீடியோவுக்கு கீழே ஒரு கமெண்ட், அடுத்த 3 ஃபங்க்ஷனை சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்ட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ இந்த வீடியோவில் அந்த 5 ஃபங்க்ஷன்ஸில் ஏற்கனவே சொன்ன 2 ஃபங்க்ஷன்ஸ் போக இப்போது அடுத்த 3 ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன, அதாவது ஒரு அட்வொகேட்டுக்கு எந்தெந்த ஃபங்க்ஷன்ஸ், அதாவது எந்தெந்த தகுதிகள் இருக்கணும்ன்ட்டு வேண்டர்பில்ட் சொன்னாரோ அதில் ஒரு 3 ஃபங்க்ஷனை இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் படித்தோம், டிகிரி முடித்தோம், அட்வொகேட் ஆனோம். அண்ட் இந்த அட்வொகேட்டுங்கிற அந்த ப்ரொஃபஷன் ஒரு சொசைட்டியில் ஒரு தனிப்பட்ட, அதாவது அந்த அட்வொகேட்ஸ்க்கு எப்படி ஒரு மரியாதையை தேடி தருதோ அந்த ப்ரொஃபஷனுக்கு சில மரியாதைகள் இருக்குது. அதாவது ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸ், ஒரு அட்வொகேட் இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற சில ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவருடைய ப்ரொஃபஷனில் அவர் தனித்துவமாக தெரியணும், சப்ஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னா டே டு டே அப்டேட்ஸ் தெரியணும். அதாவது ஒரு கேஸ் நடக்குது அப்படின்னா எந்த கேஸ் இப்போது கோர்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது, அண்ட் ஆஸ் வெல் அஸ் என்னென்ன டெசிஷன்ஸ் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க, ஏதாவது புது செக்ஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களா, இல்லை ஏற்கனவே இருக்கிற செக்ஷனில் அமெண்ட்மெண்ட் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்களா, இப்படின்ட்டு சட்டம் சம்மந்தப்பட்ட அவ்வளோ அப்டேட்ஸும் ஒரு அட்வொகேட்டுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு வேண்டர்பில்ட் சொல்கிறாரு. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு வேண்டர்பில்ட் சொல்கிறாரு. இதை ஒரு கிளைண்ட் அட்வொகேட் கிட்ட அவருடைய பிரச்சனையை சொல்லும்போது அந்த பிரச்சனைக்கு சரியான தீர்வை நம்ம சொல்லணும். அதாவது அந்த பிரச்சனைக்கு எந்தெந்த மாதிரி அட்வைஸ் பண்ணால் அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கிளைண்ட் கிட்ட நம்ம கரெக்டான அட்வைஸை சொல்லணும் ங்கிறது இந்த ஃபங்க்ஷன் ஒரு வெரி இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன் அப்படின்னு வேண்டர்பில்ட் சொல்கிறாரு. அதாவது எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை எப்போ செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லணும். அண்ட் அந்த கிளைண்ட்டுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். அண்ட் இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன் அப்படின்னு வேண்டர்பில்ட் சொல்கிறாரு. கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண பாலிசி ஒரு குறிப்பிட்ட பப்ளிக் பிரச்சனையை தருது அப்படின்னா அந்த ஒரு பாலிசியை எதிர்த்து கொஸ்டின் பண்ணுறதுக்கு அந்த பப்ளிக்கு குரல் கொடுக்குற மாதிரி ஒரு அட்வொகேட் அந்த கொஸ்டினிங்கை பப்ளிக் அத்தாரிட்டிக்கு மேலே வைக்கணும். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாரு. உதாரணத்துக்கு இப்போ ரிட் பெட்டிஷன் மூலயமா பப்ளிக் அத்தாரிட்டி கிட்ட நம்ம கேள்விகள் கேட்கலாம். அண்ட் ஆஸ் வெல் அஸ் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் மூலயமா கேள்விகள் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி கேள்விகள் கேட்குறதுக்கு, அதாவது பப்ளிக்கு சப்போர்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக கேள்வி கேட்குறதுக்கு ஒரு அட்வொகேட் தயங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டர்பில்ட் சொல்கிறாரு. ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்தது அப்படின்னா அதை தயங்காமல் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இப்போ ஏதாவது ஒரு கேஸ்லாம் தேவைப்படுது, கேஸ்லாவோட ஃபேக்ட்ஸ், இஷ்யூஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த கேஸ்லாம் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை பற்றியும் நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.